நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மணக்க மண் சட்டி மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிடலாம். மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ண மீனில் மசாலா தடவிடலாம் வாங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சால்ட்டு அது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம எல்லா மீனுக்கும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் நம்ம மசாலாவை. அப்போ தான் நம்ம குழம்புல போடும் போது கவுச்சி வாசனை அவ்வளோ வராமல் இருக்கும். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகின உடனே 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும், அந்த வாசனை நல்லா வரும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் லைட்டாக நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலரிடலாம். 3 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்மளோட வெங்காய தக்காளி. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்த பிறகு 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லியை தூவிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்ம அதில் சேர்த்துடணும். மொத்தமாக எடுத்து போட்டுறாதீங்க, அப்புறம் மீனெல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி தனித்தனியாக அதில் சேர்த்துட்டு நல்லா குழம்பு திக்காக கொதித்து வரட்டும். நம்மளோட குழம்பு சூப்பராக திக்காக கொதித்து வந்துடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 10 மிளகு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவைக்கேற்ப சால்ட்டு. எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச விழுதை வேறு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து அதில் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வில் தவா வச்சிடலாம். தவாவில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் சேர்த்த பிறகு நம்ம மீனை வந்து 2 சைடுமும் திருப்பி போட்டு மெதுவாக திருப்பி போடலாம், இல்லைனா மீன் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி போட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரையை ரெடி பண்ணலாம். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை நல்லா அருமையாக வெந்து ரெடி ஆகிட்டே வருது. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒயிட் ரைஸோட நம்ம செஞ்ச மீன் குழம்பையும் ஃபிஷ் ஃப்ரையும் நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட மண் சட்டி மீன் குழம்பு மணக்க அதுக்கப்புறம் மீன் வறுவலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம பாரம்பரியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.